அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அபிதா. நான் சீதாராமப்பட்டியிலிருந்து இந்து உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு பயின்று வருகிறேன். என் பெயர் சல்மிதா. குமாரசாமிபுரத்திலிருந்து வந்து இந்து உயர்நிலைப் பள்ளி வெள்ளைப்பனையில்பள்ளி 9ஆம் வகுப்பு இ பிரிவு பயின்று வருகிறேன். என் பெயர் முத்துகோபியா. சீதாராமப்பட்டியிலிருந்து இந்து தேசிய வெள்ளைப்பள்ளி 9ஆம் வகுப்பு இ பிரிவு பயின்று வருகிறேன். என் பெயர் வர்ஷா. நான் கனகநகர்பட்டியிலிருந்து வந்து இந்து உயர்நிலைப் பள்ளி வெள்ளைப்பனையில்பள்ளியில் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு பயின்று வருகிறேன். என் பெயர் வெண்ணிலா. நான் கனகநகர்பட்டியிலிருந்து இந்து உயர்நிலைப் பள்ளி வெள்ளைப்பனையில்பள்ளியில் 9ஆம் வகுப்பு இ பிரிவு பயின்று வருகிறேன். பழங்கால மக்கள் மின்சாரத்தை அறிந்திருக்கவில்லை. பழங்கால மக்கள் மண்ணெண்ணெய் விளக்குகளை பயன்படுத்தினார்கள். இதன் மூலம் வரக்கூடிய புகையால் புகையியல் பிரச்சனைகள் ஏற்பட்டது. மின்சாரம் என்பது ஒரு தனிநபர் முயற்சியால் கண்டுபிடிக்கப்படவில்லை. பல விஞ்ஞானிகளின் கூட்டு முயற்சியால் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று உலகில் இயங்குகிறது. இதில் வில்லியம் கில்பர்ட், அலெக்சாண்டர் வோல்டா, பெஞ்சமின் பிராங்க்லின் மற்றும் மைக்கேல் ஃபாரடே மற்றும் தாமஸ் ஆல்வா எடிசன் போன்றோர் அடங்குவர். தற்போது அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக பல்வேறு வழிகளில் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. நீர் மின்சாரம். நீரில் இருந்து மின்சாரமானது தயாரிக்கப்படுகிறது. அனல் மின்சாரம். நிலக்கரியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அணு மின்சாரம். அணுவில் பிறந்து அதனிலும் வரும் ஆற்றலில் இருந்து மின்சாரமானது தயாரிக்கப்படுகிறது. காற்றாலை மின்சாரம். காற்றாலை சுற்றுவதன் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. சூரிய மின்சாரம். சூரியனில் இருந்து வரும் ஒளியானது மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. காற்றாற்றல் மூலம் மின்சாரம் தயாரித்தல். காற்றாற்றல் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கு காற்றாலைகள் பயன்படுகின்றன. காற்றாலைகளில் உள்ள பெரிய இறக்கைகளில் காற்று வேகமாக வீசும்போது அது சுழன்று அதில் இணைக்கப்பட்ட மின்னாக்கி மூலம் மின்சாரம் உருவாகிறது. இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத மற்றும் புதுப்பிக்கத்தக்க மற்றும் தூய்மையான ஆற்றல் முறையாகும். காற்றாற்றலை பெறுதல். காற்றாற்றலை பெறுவதற்கு பெரிய இறக்கைகளின் காற்று விசையை பயன்படுத்தி உறிஞ்சப்படுகிறது. மின் ஆற்றல் விநியோகம். இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரம் உலகில் பல்வேறு பகுதிகளில் நீகிறது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். காற்று ஒரு வற்றாத மற்றும் இயற்கை வளமாகும். எனவே ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும். சுற்றுச்சூழலின் நட்பு. காற்றாலைகள் எந்த எரிபொருட்களையும் எரிக்காமல் அல்லது புதைப்படிமை எரிபொருட்களை பயன்படுத்துவதால் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதால் காற்று மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. பசுமை ஆற்றல். காற்றாற்றலுக்கான ஒரு சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான ஒரு தூய்மையான ஆற்றல் வடிவமாகும். பயன்பாடு. காற்றாலை மின் உற்பத்தி உலகம் முழுவதும் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய ஒரு முக்கிய வழியாக மாறி வருகிறது. இது புதைப்படிம எரிபொருட்களை சார்ந்திருப்பதை குறைத்து கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்த உதவுகிறது. மின்சாரம் மூலம் விவசாயத்திற்கு நீர் பாய்ச்சுதல். மின்சாரம் மூலம் விவசாயத்திற்கு நீர் பாய்ச்சுதல் என்பது பொதுவாக கிணற்று நீரை பயன்படுத்தி மின்சார மோட்டார் பம்ப்செட் மூலம் உறிஞ்சி சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறையில் பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் அளிப்பதை குறிக்கிறது. நன்றி. இதே மாதிரி அப்படியே இருந்துட்டு நானும் அமுக்கிக்கிட்டே இருக்கேன்.